ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சித்ராவுக்கு பிறந்தநாள். ஸோ அவளுக்கு விஷ் பண்ணிடலாம் வாங்க. அம்மா சித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீடு கூட்டிட்டு இருக்கிறேன். ஏன் பர்த்டே எதுவுமே ரெடி ஆகாம இப்படி வீடு கூட்டிட்டு இருக்கிற? இன்னும் ரெடி ஆகலையா? சரி, புதுசு ரெடி ஆக பாத்தீங்களா? இவரு கொழுப்பு பாத்தீங்களா? தெரிஞ்சுட்டே வந்து கேக்குறாரு. இவரு என்ன பண்ணலாம் தெரிஞ்சுட்டே கேட்குறேன்ல. எல்லாம் பர்த்டே நாட்கள் எப்படி இருப்பாங்க? காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பயங்கரமா இருப்பாங்க பர்த்டேவில். ஏன் இப்படி இருக்கிற? எல்லாருமே அப்படிதான். டக்குன்னு பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு புது ட்ரெஸ்ஸோட வீடியோ போடுவாங்க. நான் மட்டும் என்னைக்குமே இப்படியே தான். என்ன பண்றது, வேற வழி இல்லை. பர்த்டே வந்தாலும் சரி, இல்ல வெட்டிங் டே வந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஸ்பெஷலா இருந்தாலும் சரி, இப்படிதான் அழுக்கு நைட்டியோட வீட்டுல வந்து நமக்கு என்னைக்கும் வேலை இருந்துட்டே தான் இருக்கு. அதுவும் பர்த்டேன்னு சொல்லி லீவ் போட்டேன். பார்த்தீங்களா என் நிலைமைய? வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். பாப்பா தம்பி வேற ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு வேலையாக முடிக்கிறதுக்குள்ள என் பர்த்டேவே முடிஞ்சிட மாட்டேருக்குது. அதுதான் நான் சொன்னேன், இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு நீ ஒரு நாள் உனக்கான நாள் சந்தோஷமா இருமா, குளிச்சுட்டு ரெடியாக காலையிலே அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறதே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு என்னன்னாக்கல, எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேல தான் ஃப்ரீயாக இருக்கணும், வேலையை வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இவளுக்கு. அது என்னவோ மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க. நமக்கு மட்டும் வீடு வந்து நீட்டாக இருக்கணும். வீடும் சரி, நம்ம இருக்கிற இடமும் சரி நீட்டாக இருந்தால் தான் நம்ம மனசு வந்து ஏற்றுக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான். பார்த்துக்கோங்க, மேய்க்கிறது ஏறுமா இதில் பெருமைன்ற மாதிரி. ஆமா, பொண்ணுங்களுக்கு, அது மேரேஜான பொண்ணுங்களுக்கு இதுதாங்க பெருமை. அதாவது நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம வீடையும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சரி நல்லபடியா பாத்துக்கணும். வீடியும் நீட்டா வச்சுக்கிறதா, அதுதான் ஒரு பெருமையே. அதை விட பெருமை வேற எதுவும் இல்ல. சரி, ஓகே. சரி பாருங்க, எல்லாரும் சார்பாகவும் என் சார்பாகவும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இதோட எத்தனை டைம் கணக்கே இல்லாத விஷ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவர் தான் விஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் நான் இப்போ வேலைக்கு போகிற இடத்துல நிறைய பேர் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும், அப்புறம் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்கள் ஒரு ஃபேமிலியாகவும் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அவங்களும் வந்து எனக்காக காலையிலேருந்து மாறி மாறி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இத்தனை பிறந்த நாளை விட இன்னும் இந்த பிறந்த நாள் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பிளான் உனக்கு? என்ன பிளானா? நீங்க தான் சொல்லணும். ஏதாவது ஸ்பெஷல்? எனக்கு தான் பர்த்டே. நீங்க தான் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை இப்படியே ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? குளிச்சு ரெடி ஆகிட்டு வாமான்னு சொன்னேன். நீ ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்தால் தான் அடுத்தது என்னன்னு சொல்ல முடியும். இல்லை நீங்கள் இப்போ இங்கே பாருங்க, நம்ம ஃபேமிலிஸ் பார்க்க போகிறாங்க. ஏதாவது என்ன கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா? இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டேன், ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கல. சரி, அதெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்குது. அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் ஆஃப்டர்நூன் மேலே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டிலெல்லாம் முடிச்சிடற நீ அவசரம் வாங்குறாங்க. இன்றைக்கி பர்த்டே அதுமா நீ ஃப்ரீயாக இருமான்னு சொன்னால் அவ்வளோ ஃப்ரீயாக இல்லாமல் என்னையும் ஃப்ரீயாக இருக்க விடாமல் டெய்லி இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. சர்ப்ரைஸா? அது நம்ம ஃபேமிலிஸ்க்கு ஓகே, எனக்கு கூடவா சர்ப்ரைஸு? சொல்லுங்க, எனக்கு வேறு ஒரு ஆர்வமாக இருக்குது. சொல்லிட்டா அது பேர் சர்ப்ரைஸே கிடையாது. அதனால வந்து கொலுசு வேறு எனக்கு கட் ஆயிடுச்சு. கொலுசு மாதிரி தெரியுங்களா? நான் கம்பெனிக்கு கொலுசு போட்டு போகிறதில்ல, இருந்தாலே ஒரு வாரம் அப்படியே போட்டு போனேன், தெரியாது. அது என்னன்னா கட் ஆயிடுச்சு. சரி கொலுசு. சரி, ஓகே. உனக்கு கொலுசுமா? கொலுசு மாற்றி தரேன். எடுத்து தர அளவுக்கு அமௌண்ட் இல்லைங்க, அதனால் கொலுசை மாற்றி தரேன். சரி, ஓகே. அதோட என்ன ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. அதை வந்து முடிஞ்சால் வீடியோ எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி சர்ப்ரைஸை நாமளே கொண்டாடிக்கலாம். ஓ சரி, நானும் உங்களோட சேர்ந்து ஆர்வமாக இருக்கிறேன் என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, மறக்காம இந்த அழுக்கு மூஞ்சிக்கு விஷ் பண்ணிருங்க, எல்லாரும் விஷ் பண்ணிருங்க. உங்க விசஸ்க்காக நான் வெயிட்டிங். ஆல்ரெடி விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஓகே, பாய்.